உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சார் அவர்கள் தான். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. குரு பகவான் கொடுக்கக்கூடிய 3 ஜாக்பாட்கள் என்னென்ன? இந்த குரு பெயர்ச்சி வருகிறது. அதை முன்னிட்டு குரு பகவான் 3 ஜாக்பாட்டுகளை அனைவருக்கும் அள்ளித்தரப் போகிறார். யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகிறது, யார் யாருக்கெல்லாம் ஃபாரின் போக போறீங்க, யார் யாரெல்லாம் வீடு கட்ட போறீங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் கொடுக்கக்கூடிய 3 ஜாக்பாட்கள் என்னென்ன? ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த குரு பகவான் உங்களுக்கு ஜென்ம எதிரி. இது ஒரு நல்ல விஷயமா சார்? இது ஒரு நல்ல விஷயமா? முட்டுக்கட்ட போடுறீங்களே சாமி. ஏன்னா இவரு கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு இருக்கு பிருந்தா. இவர் 8 குடைவன், கெட்டவன், நல்லதே பண்ண மாட்டான். இவர் என்ன பண்றார், 3ல் மறைகிறார். கடகத்துல. கடகம் என்பது 3ஆம் இடம். 3ஆம் இடத்திலே குரு மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது தான் இருக்கு. விபரீத ராஜயோகம்னா குரு விபரீத ராஜயோகம் கொடுத்தா என்ன ஆகும்? ஒன்ஸ் ஒருத்தர் குரு பிளஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா அப்படி பிளஸ் பண்ணிட்டே இருப்பார். ஏன்னா அவருக்கு சக்தி எதுவும் கிடையாது, தெய்வம் மட்டும்தான் அவருக்கு அடுத்த லெவல். அப்படிங்கிறதுனால குரு பிளஸ் பண்ண போறார். 3ஆம் இடத்தை பார்க்க 3ஆம் இடத்தில் மறைகிறார். கெட்டவன் 8 குடைவன் 3ல் மறைகிறான். விபரீத ராஜயோகம். அப்போ என்ன ஆகுனா தங்கம் தங்கமா சேர்த்து தங்கம் 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 விற்கிற விலைக்கு தங்கம் வாங்க முடியுமா? அது தங்கச்சி சாங் சார். சரி பரவாயில்ல, தங்கம் சாங் அவ்வளோதான். ஸோ அப்போ தங்கம் நீங்கள் இப்போ நிறையா சேரும். குரு என்றால் ஃபினான்ஸ், பணமே பணத்தை சம்பாதிக்கிறது. மியூச்சுவல் ஃபண்டில் சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, சில பேர் எஃப்டி மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி பணமே பணத்தை சம்பாதிக்கின்ற விஷயங்களில் கைதேர்ந்தவர்களாக இருப்பாங்க. சில பேர் ஷேர்ஸில் போடுவாங்க அதெல்லாம். ஸோ அப்போது இதிலலாம் நல்ல நாலேஜ் வந்து ரிஷபராசிக்காரர்கள் பணம் சேர்த்து ஆரம்பிப்பாங்க. என்றுமே சிறுதுளி பெருவெல்லம்பாங்க. ஒரு நாள் தொடங்கும் போது இன்னைக்கு நாள் இவ்வளோ சேர்த்தணுங்கிற ஒரு டார்கெட் ரிஷபராசிக்காரர்களுக்கு வரப்போகிறது. நான் பாட்டுக்கு வந்திருப்பேன், சும்மா படுத்திருப்பேன் சார், எனக்கு நான் ஒரு ஸ்கோப்பே இல்லாமல் இருக்கேன் லைஃப்பில். பர் டே சேவிங்கிற அந்த மனநிலை இவங்களுக்கு வரும். அடுத்ததாக இவர்களுக்கு 3ஆம் இடம் உடன் பிறந்தவர்களுக்கு திருமணம், உடன் பிறந்தவர்களுக்கு சுப செய்திகள், இதெல்லாம் அவங்களுக்கு வரும். காரணம் என்னென்னா 3ஆம் இடம் என்பது தைரியம் வரும். தைரியம்தான் வாழ்க்கை, பயம்தான் மரணம். இதை நான் அடிக்கிற இடத்துல சொல்வேன். வீரர்களே, எது மரணம்? உண்மையிலே மரணம் என்ன? பிரச்சனை கண்டு பயப்படுறது தான் மரணம். அந்த மாதிரி ரிஷபராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல குரு, நிறைய பேர் நெகட்டிவாலாம் சொல்கிறான், எல்லாம் கிடையாது. 3ஆம் இடத்துக்கு குரு பேரதிர்ஷ்டத்தை தருவார். முக்கியமான விஷயம் 7 பார்க்குறார். இவர்களுக்கு காதல் வரப்போகிறது. ஆட்சி உடன் பிறந்தவங்க கல்யாணம் முடிஞ்சு வச்சு அடுத்து நம்ம கல்யாணம் தான். அடே விட்றா, நமக்கு ரூட்டு கிளியர் ஆயிடுச்சுடா அப்படிங்கிற மாதிரி இவர்களுக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். பாதி பேர் கனடா அமெரிக்கா கனவுகள்லாம் நிறைவேற்றி வைப்பார். ஆஸ்திரேலியாலாம் ட்ரம்ப்பே ஃபோன் பண்ணி கூப்பிடுவார். கவலைப்படாதீங்க, நீங்கள் உடனடியாக அமெரிக்கா வரவும், நாளை காலையில் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணவும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. போன்ற அற்புதங்கள்லாம் நடக்கக்கூடிய சில பேருக்கு காதல் வருகிறது. இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, சுக்கிரன் கொடுத்தா கூட அது ஒரு வீணாக போன லவ், அது வெறும் லவ் அவ்வளோதான். ஆனால் குரு ஏழை பார்த்துட்டா லவ் பண்ணி கல்யாணம் வரைக்கும் பண்ணி வைப்பார். அதான் குரு தர்ற காம்ப்ளிமெண்ட் காம்போ ஆஃபர் மாதிரி. லவ் கம் மேரேஜ் டபுள். அவரே குழந்தையும் கொடுத்துருவார். 3 பிளஸிங் போதுமாப்பா, ஃபேமிலி மேன் ஆக்கிட்டே போய் ஜாலியாரு அப்படிங்கிற மாதிரி. இந்த வருடம் ரிஷபராசிக்காரர்களுக்கு காதல் வரவில்லை என்றால் வேறு எப்பொழுது வரப்போகிறது, எப்போ கல்யாணம் ஆகும்? அடுத்ததாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடம் என்பது பேரதிர்ஷ்டம் இருந்தா. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த பந்தயங்கள்லாம் இன்வால்வ் பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாட்டுக்கு ஆரம்பித்தேன். இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி தான் தம்பிகள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், என்ன, இஃப் யூ மாஸ்டர் இன் திஸ் சப்ஜெக்ட், இஃப் யூ ஹேவ் டீப் நாலேஜ் இன் திஸ் ஒன் சப்ஜெக்ட், சம் சப்ஜெக்ட்னா யூ வில் பிகம் மாஸ்டர் இன் திஸ் சப்ஜெக்ட், இன் தட் சப்ஜெக்ட். நீங்கள் அதில் நிறையா மாஸ்டர் ஆவீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயத்தை பற்றி ஒன்றுமே தெரிலனா நீங்கள் அந்த ஃபீல்டில் லெஜெண்ட் ஆயிடுவீங்க. ஏன் அப்படின்னா, அவனுக்கு தான் ஒன்றும் தெரியாது, எப்படி வேணால் அடிப்பான் அப்படிங்கிற மாதிரி. 9ஆம் இடத்த அதிர்ஷ்டத்தை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். விளையாட்டுக்காக ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வந்தேன், போட்டேன், ஏன் நேரம் அது பிச்சுக்கிட்டு ஓடுதுரா அப்படிங்கிறது. அதான் அதிர்ஷ்டம். குரு பார்வை. குரு உங்களை பார்க்க போகிறார். ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், சூப்பராக வருவீங்க. அடுத்து 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை பார்க்குறாரு. சனிக்கு தான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி ஜென்ரலாகவே சோம்பேறி. அவர் வந்து 11ஆம் இடத்துல என்ன லாபம் தானே, கொடுத்துட்டா போதும், இன்னொரு பீரியட் இருக்கே, இன்னும் 1.5 வருஷம் இருக்கே ஐயா, இப்போ கொடுத்துருங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி கேட்டு உடனடியாக சனிட்டு பிளெஸிங்ஸ் வாங்கி தருவார். வாரா கடன்பாங்கல்ல, அது வராமல் போங்க, இவெல்லாம் கொடுக்க போகிறான் அப்படின்னு நினச்சவங்களாம் கொடுப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. கண்டிப்பா சுவாமிஜி, நீங்க சொல்லியிருந்தீங்க காதல் வந்து திருமணம் ஆகும் அப்படின்னு. இப்ப திருமணமான நிறைய பேர் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்காங்க. அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் 200%. குருவே விபரீத ராஜயோகம் தரும் போது ஒரு புத்திரகாரகன் என்பதால்
அப்போ 200% ஒரு குழந்தை கிடைச்சிரும். இதெல்லாம் டிஃபால்ட். குரு உச்சம்ங்கும் போதே 12 ராசிகளுக்குமே குழந்தை விஷயத்தில் கஷ்டப்படுறவங்களுக்கு கிடைச்சே தீரும். அதில் இவர்களுக்கு தங்கமும் சேரும். கண்டிப்பா. இந்த குரு பகவான் கொடுக்கக்கூடிய இந்த ஜாக்பாட்ல 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம்? 100க்கு 98 மார்க். பிரமாதம். சுவாமிஜி, 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய குரு பயிற்சி அப்படின்னு சொல்றாங்க. இது மிகப்பெரிய யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் எல்லாம் வாரி கொடுக்க போகுதுன்னு சொல்றாங்களே, இது பத்தி சொல்லுங்க. 12 வருடங்களுக்கு ஒரு முறைதான் இந்த குரு வருகிறார் என்பது உலக அறிந்த விஷயம். காரணம் என்னவென்றால் குருவுடைய ஜென்ரலா 1 இயருக்கு ஒரு தடவை போற ஆள் அவரு. அதனால 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவர் வருவார் 9ஆம் இடத்துக்கு. பெரிய விசேஷம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா இதுல என்ன விசேஷம்னா, கடகத்துல அவர் உச்சம் பெறுவாருங்கிறது ஜோதிட நியதி. இதுல இவர் உச்சம் பெறும் போது 2-3 யோகம் அவருக்குன்னே நடக்குது. அது என்ன நடக்குது என்றால், இந்த குரு இங்க இருக்கும்போது சனி மீனத்தில் இருப்பாருங்கிறதுக்கான தியரி 25 வருஷம் கழிச்சு தான் வரும். ஏன்னா சனிக்கு 2.5 வருஷம் அலைவு நேரம். அப்போ மீனத்தில் சனி இருக்கும் பொழுது அதை குரு பார்க்கும்போது இந்த வருடம் சனி பெயர்ச்சி நாட் ஒன்லி 7 சனி இருந்தா, அதாவது கும்பத்துக்கோ மீனத்துக்கோ மேஷத்துக்கோ 7 சனி போயிட்டு இருக்குல்ல, விடுதலை. அதுக்கப்புறம் வாங்க அப்படி வாங்க, சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி, உங்களுக்கும் விடுதலை. அப்படி தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, உங்களுக்கும் விடுதலை. கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டக சனி, உனக்கும் விடுதலை. ஆல் விடுதலை. காரணம் என்னவென்றால் சனி இந்த ஒரு வருஷத்துக்கு குரு பார்த்து கொண்டிருக்கும் போது ஒன்றும் பண்ண முடியாது என்பது வேத சாஸ்திரம். இதுதான் பேசிக்ஸ். அப்போ இந்த அமைப்பு கிடைத்தது ஒரு பெரிய வாரம். அவ்வகையிலே குரு பகவான் காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாகப்பட்ட விருச்சிகத்தை பார்க்கிறார். இது பெருஞ்சொத்து தருகின்ற இடம். பொதுவாகவே காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடம் என்பது தடைகள், 8ஆம் இடம் என்பது வழக்கு, 8ஆம் இடம் என்பது கேஸு, பிரச்சனை, இதெல்லாம். அதை குரு பார்க்கும் பொழுது யார் யாரெல்லாம் தேவையில்லாத ஹிம்சையில் மாட்டியிருக்காங்க, நான் ஒரு தப்பும் பண்ணல சார், என் மேலே கேஸ் போட்டாங்க சார் போன்ற பிரச்சனை இருக்கவங்களுக்குலாம் அதெல்லாம் சரியாயிடும். அடுத்து குரு பகவான் காலபுருஷனுக்கு 10ஆம் இடமாகப்பட்ட மகரத்தை பார்ப்பதால் எல்லாருமே ஒரு தொழிலில் நல்லா வரணும், தொழிலில் டெவலப் ஆகணும் என்பதை ஒரு தீர்மானமாக எடுத்து ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறது, பிஸ்னஸில் பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறது போன்றவைகள்லாம் நடக்கும். அடுத்ததாக காலபுருஷனுக்கு 12ஆம் இடமாகப்பட்ட மீனத்தை குரு பார்க்கும் பொழுது இந்த வருடமே ஒரு ஃபேமிலி வருடம். என்ன ஃபேமிலி வருடம்? இது வரைக்கும் நான் எங்கெங்கேயோ பிஸ்னஸ் ட்ரிப் போயிருக்கேன். நான் போகாத ஊர் கிடையாது, ஆனால் போகாத கண்ட்ரி கிடையாது. என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போனதுன்னா விரல் விட்டு எண்ணிடலாம், அவ்வளோதான். எங்கே போனாலும் தனியாக தான் போவேன். இந்த ஒரு வருடம் ஒய்ஃப் இல்லாமல் நீங்கள் போகிற ஒரு ஊர் கூட இருக்காது. எல்லா ஊருக்கும் உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போவீங்க. உங்களுடைய காதல் ஒரு 25 வருஷம் பேக் போகும். ஒரு காலத்தில் நாங்கள் லவ் பண்ணும் போது அப்படிங்கிறதெல்லாம், அது என்ன வயசாக இருந்தாலும் சரி, உங்கள் மனைவி எப்பயுமே உங்கள் காதலி தான். அதனால் 12ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது இல்லற வாழ்க்கையில் சுகம், சந்தோஷம், மகிழ்ச்சி, குடும்பமாக இருக்கிறது. வாழ்க்கையில் நண்பர்களே, குடும்பமாக இருப்பது ஒரு பெரிய வரம். நான் பெரிய டானு, என் ஒய்ஃப் கூட உட்காந்து 5 நிமிஷம் பேச நேரம் இல்லை, சேர்ந்து சாப்பிட்றேனே, அப்புறம் என்ன வாழ்க்கை? அது வாழ்க்கையினுடைய அழகே குடும்பமாக இருக்கிறது தான். அது நிறைய பேருக்கு காலம் கடந்தப்புறம் உணர்றாங்க. இந்த வருடம் குரு பயிற்சியில் நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. மற்றபடி ஆல் சுனாமி பாய்ஸ் ஆர் டெல்லிங் உலகம் அழி போகுது, பூமி பூயமாதா, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. இல்லை, நல்லா இருப்பீங்க. காரணம் என்னென்னா குரு பகவான் உங்களுடைய முக்கியமான ஸ்தானங்கள் எல்லாம் பார்க்கும்போது தொழில் அபிவிருத்தி ஆகுது, லேண்டு வாங்க போகிறீங்க, நல்ல நல்ல விஷயங்கள். மங்கள குரு, யோக குரு, உச்சம் பெற்ற குரு, இவ்வளவு பேர் இருக்கு. அப்போ நல்லது மட்டும்தான் நடக்கும். கண்டிப்பா இந்த குரு கொடுக்கக்கூடிய 3 ஜாக்பாட் பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா மக்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், மக்களும் பயனடைவாங்க அது மூலியமா. மக்கள் இப்போ உங்களை தொடர்பு கொள்றது அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்றது? அதை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி அந்த 3 ஜாக்பாட் என்னங்கிற பேர் சொல்லிடுறேன். நியாயமா அதை விடவே நிறைய ஜாக்பாட் இருக்கு. அதுல முக்கியமான 3 என்னன்னா, இது சந்திரனுடைய வீடு கடகம், அதுல குரு உச்சமாகிறார். இத குருச்சந்திர யோகம் ஒரு ஜாக்பாட்னு சொல்லலாம். இது நிறைய பேர் கவனிக்காத ஒரு விஷயம். அந்த சந்திரனுடைய வீட்டில் இந்த செவ்வாய் நீச்சமாக போகிறார் இந்த புரட்டாசி மாசம்லாம். அப்போ இது நீச்ச பங்க ராஜயோகம், குரு உச்சம் செவ்வாய் நீச்சம். அப்படி வந்தீங்கன்னா குரு விருச்சிகத்தை பார்க்கிறார், இது சந்திர மங்கள யோகம்னு சொல்றாங்க. அடுத்து குரு மகரத்தை பார்க்க போறார். எப்போ மகரத்தை பார்க்கிறார்? டிசம்பர் 6 ராகு வந்துருவார் மகரத்துக்கு. அப்போது குரு சண்டால யோகம்னு சொல்லலாம். இதை விடவே குரு சனியை பார்க்கறது இதுதான் வரலாற்றுல ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இப்போ இது இத்தனை யோகங்களும் வர்றது இல்லாமல் ஒரு அடிஷனலா டிசம்பர் 6 ராகுவை பார்த்து குரு சண்டால யோகம் வர மாதிரி கேது சிம்மத்திலிருந்து கடகத்துக்கு போய் கோடீஸ்வர யோகம், குரு கேது சம்பந்தம் கோடீஸ்வர யோகம். அப்போது இந்த வருஷமே பணத்தை அள்ளித்தரும் வருடமாக இருக்க போகிறது. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ நீங்களாம் பணக்காரர் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? கீழே போயிட்டு இருக்கிற நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய
புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா வேள்விகளை காணுங்கள். நாங்கள் எப்படி சார் வேள்விலாம் பார்க்குறது? டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் மீட் ஐடிலாம் கொடுத்துருப்போம், அதில் பாருங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கனெக்ட் பண்ணலாம். ஈவினிங் 5 to 6:30 மட்டும்தான் ஹோமம். அதை பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி கொடுக்க போயிட்டு ஜாக்பாட் என்னென்ன சார்? ரிஷபராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் தனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காரு. இப்போ தைரியஸ்தானத்துக்கு வராரு. ஒருத்தர் நம்மள்ட்ட கேட்குறாங்க பாருங்க, உங்களுக்கு காசு வேணுமா, தைரியம் வேணுமா அப்படின்னா எல்லாம் தானே வேணும் வாழ்க்கையில். இப்போ இவங்களுடைய தேடல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரிஷபராசிக்கு இந்த குரு பகவான் ஒற்றைப்படை ஸ்தானத்தில் வராரு. 3வது ஸ்தானத்துக்கு. 3வது ஸ்தானத்துக்கு வராருனாலே அது நிறைய பயணங்களை அதிகப்படுத்தி கொடுக்கும். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வேணும் அப்படின்னு ஒருத்தர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பயணங்கள் இப்போ கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒருத்தர் நினைக்கிறாரு. ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ண அவங்களுக்கு பெரிய வளர்ச்சி கொடுக்கும். நீங்கள் பார்க்குறீங்களே, இந்த சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி பிஸ்னஸ் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த மாதிரி பிஸ்னஸை ரிஷபராசிக்காரங்க எடுத்தாங்கன்னா பெரிய வளர்ச்சி கொடுக்கும். எந்தெந்த ரிஷபராசிக்காரர்கள் மீடியா துறையில் இருக்காங்களோ அவர்களெல்லாம் இப்போ புகழ் பெறுவாங்க. அப்படிப்பட்ட அமைப்பு உண்டு. அதே மாதிரி அக்கம் பக்கத்து வீட்டோட உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இப்போ சால்வ் ஆகும். அக்கம் பக்கத்து வீடை வாங்கவே செய்திருவீங்க. சில பேர் பக்கத்து வீடு விலைக்கு வாங்குறதுக்கெல்லாம் இப்போ யோகம் வரும். இப்போ திருமணம் ஆகாத ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் திருமணம் ஆகுமா? குரு பகவானுடைய அற்புதமான பார்வைமா. இவங்களுடைய 5வது பார்வை நேர ரிஷபராசிக்கு 7வது ஸ்தானமான விருச்சிகத்தை பார்க்குது. ஒரு நல்ல திருமணம் இப்போ அமைய போகுது. ரிஷபராசிக்காரங்க யாரெல்லாம் கல்யாணமே ஆகலை அப்படின்னு கவலையில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இப்போ கல்யாண செய்தி வரும். அந்த கல்யாண செய்தி எப்படி இருக்குன்னா, தரமான வரன் அமையும். ஏதோ ஒரு வரன் அமைஞ்சிருச்சு. பல பேர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அமைஞ்சதுனால ஏன்டா கல்யாணம் பண்ணிடணும்னு கவலைப்படுறாங்க பாருங்க. இந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் வாழ வேண்டியிருக்கேன்னு நினைக்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு தரமான வாழ்க்கை அமையும். இப்போ அதே மாதிரி வரக்கூடிய வரன் வசதியான வரனாக அமையும் யோகம் உண்டு. இந்த மேரிட்டல் லைஃப் எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டான ஒருவர் வாழ்க்கை துணைவராக வருவார். அப்படி ஒரு முன்னேற்றம் இவர்களுக்கு உண்டு. வெளிநாட்டில் உட்காந்துருக்காங்க பாருங்க, அவங்க கல்யாணங்களையும் கவலைப்படுறாங்க பாருங்க, அவங்களுக்கு இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ திருமண விஷயத்தில் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகமே காத்திருக்கு. கண்டிப்பாக சார். இப்போ திருமண வாழ்க்கை நல்லா இருக்கு. கண்டிப்பாக பொருளாதார வாழ்க்கை அப்படின்றது நமக்கு முக்கியம். இவர்களுடைய பொருளாதார வாழ்க்கை அப்படின்றது எப்படி மேன்மையாக? இந்த தடவை குரு பகவான் இவர்களுக்கு 3வது ஸ்தானத்தில் உட்கார்றார் அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஒரு ஒற்றைப்படை ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய ராசிகள், வாழ்க்கைக்கு தேவையான ராசிகளை மட்டும்தான் இந்த தடவை குரு பகவான் பார்ப்பார். உதாரணமாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 7வது ஸ்தானம், 9வது ஸ்தானம், 11வது ஸ்தானம், இந்த 3 ஸ்தானத்தை பார்ப்பார். அப்போ இவங்களுக்கு மனசுக்கு என்ன தோணும், எனக்கு காசை விடங்க, 4 பேருக்கு நான் நல்லா பழகணும், நல்ல சந்தோஷமாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், எனக்கு அன்பு தான் முக்கியம்பாங்க. போன வருஷம் கேட்டிங்கன்னா எனக்கு காசு தான் முக்கியம்னு சொல்லியிருப்பாங்க ரிஷபராசிக்காரங்க. காசு வேணும், நிறைய காசு சம்பாதிக்கணுமாங்க. இப்போ அப்படியே மனசில் ஒரு சைக்காலஜிக்கல் மாற்றம் வரும். அது என்ன சொல்லணும்னா, எனக்கு 4 பேரோட நல்லா பழகணும், அக்கம் பக்கத்து வீட்டோட நல்ல உறவு இருக்கணும், என் மனைவியை என் கணவனை நல்லா வச்சுக்கிடணும், என் பிள்ளைகளை நல்லா வச்சுக்கிடணும் அப்படின்னு எல்லாமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். இந்த பாசிட்டிவாக பிறர் மீது அன்பு காட்டுகிற போது பணம் தானாக வரும். நீங்கள் நெகட்டிவாக பேசாமல் பாசிட்டிவாக பேசும்போது எல்லாமே வர ஆரம்பிச்சிருமே. அப்போ நல்ல பணவரவு இருக்கும். எவ்வளவு பணவரவு இருந்தாலும் அதையும் தாண்டி மனமகிழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிற காலகட்டம் இது. அந்த மனமகிழ்ச்சிக்கு என்ன பண்ணலாம்? ஒரு வெளிநாடு போகலாமா, ஒரு ஆசை வரும்ல. இந்த தடவை பல பேர் வெளிநாடு போவாங்க. அது ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் போவாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வருது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ், எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், அதுக்காக ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி இவங்களுக்கு கூடி வருது. இவங்க வேலை பார்க்குற கம்பெனிலேருந்து ஃபாரின் அனுப்பக்கூடிய யோகமும் அவங்களுக்கு கூடி வருது. இதெல்லாம் நல்லா இருக்கு. கண்டிப்பா. அப்போ இவங்களுடைய பொருளாதார முன்னேற்றம்னால அவர்களுடைய உளவியல் வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா சார்? அப்பா நிச்சயமா அந்த மனசுக்கு ஏற்படுற மாற்றம் அது ஒரு சில மனக்குழப்பங்கள் இந்த ஆண்டு இருக்கும். எப்படி மனக்குழப்பம் இருக்கும்னா, சகோதரனோட கருத்து மாறுபாடு வரும். இவங்களுக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் வரும்போதெல்லாம் ஒரு இளைய சகோதரனோட ஒரு கருத்து மாறுபாடு இருந்துக்கிட்டே இருக்கும். அது இல்லாதபடி இவங்க பார்த்துக்கணும். அது ஒரு சொத்து விஷயமா, பூர்வீக சொத்து விஷயமா, எதனாலையும் மனக்குழப்பங்கள் இவங்களுக்கு இடையில, பிரதர்ஸ் இடையில ப்ராப்ளம் வரும். அதை மட்டும் இவங்க கொஞ்சம் அமைக்கவலாக கொண்டு போய்க்கிட வேண்டியது ஒரு அவசியம். ஆனால் உளவியல் ரீதியாக ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அந்த மனசுக்கு விரும்புது பாருங்க, அது நல்லா இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பா. இவர்கள் வேற எந்த விஷயத்துல எல்லாம் கூடுதல் கவனமா இருக்கணும் சார்? இப்போ ரிஷபராசிக்காரர்கள் இந்த ஆண்டு மிக முக்கியமாக இவங்களுக்கு இருந்த ஒரு மனக்கவலை என்ன இருந்துச்சுன்னா, அப்பாவுடைய ஹெல்த்தை பற்றி கவலை இருந்துச்சு. இப்போ கவலை நிவர்த்தி ஆயிரும். அப்பாவை பற்றி எந்த கவலையும் பட வேண்டாம். ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு தாங்க வச்சுக்கோங்களேன். இப்போ ப்ரமோஷன் கிடைக்கும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த பிஸ்னஸில் ஒரு பெரிய வளர்ச்சியை எதிர்பார்க்குறீங்க. எனக்கு வளர்ச்சியே இல்லை,
எனக்கு ஒரு நல்ல வளர்ச்சி வேணும்னா இப்போ பிஸ்னஸில் பெரிய அளவுக்கு நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. நியாயமாக கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் இருக்குது பாருங்களேன், அதுதான் முக்கியமாக சொல்லுவோம். உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு அது வராது, என்ன இது இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் எல்லாமே இப்போ கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் விஷயத்தில் ஒரு நியூ சாப்டர் ஒன்று இப்போ தொடங்குது. மனசு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க நமக்கு தேவை. இப்போது ஈவன் 60 வயசுக்கு மேற்பட்டவங்களாக இருந்தாலும் தனக்கு இப்போ உள்ள பழைய ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இப்போ புதுப்பிப்பாங்க. ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ரிட்டையர்ட் ஆகிருப்பாங்க, இப்போ பழைய ஃப்ரெண்ட்ஷிப்லாம் புதுப்பிப்பாங்க. இனிமேல் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியம் அப்படின்னு பார்ப்பாங்க. நிறைய வந்து ஒரு கல்யாணம் காது குத்து நீ எங்கே இருந்தாலும் பத்திரிக்கை கொடுத்தா போயிடுவாங்க. ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அவங்க விரும்புவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலை அவங்களுக்கு வருது. கண்டிப்பா ரிஷபராசிக்காரர்கள் என்ன தெய்வ வழிபாடு மேற்கொண்டால் இன்னும் சிறப்பா இருக்கும் சார்? ரிஷபராசிக்காரர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இவர்களுடைய வழிபாட்டில் ஆலங்குடி குரு பகவான் வழிபாடு பெரிய பெரிய வெற்றிகளை கொடுக்குது. இந்த ரிஷபராசிக்காரங்க என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னா 8ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதி குரு பகவான். சில நேரம் பிள்ளைகளால் ஒரு மனக்கவலை வருது, சில நேரம் ஃபினான்ஸ் அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டா அந்த பணத்தை திரும்ப வாங்க முடியல, அப்படிப்பட்ட தடை வருது. இந்த சூழ்நிலைகளெல்லாம் மாறி எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும்னா ஆலங்குடி குரு பகவானை வியாழக்கிழமை அன்னைக்கு போய் கும்பிடணும். அவரை கும்பிட்டுட்டு வரும்போது இவங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான காலகட்டமாக இந்த கட்டம் அமைச்சிடும். குரு பகவானுடைய பயிற்சி நடக்க போகுது அப்படின்னாலே எல்லாருமே நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம். இந்த குரு பகவானுடைய பயிற்சி மஞ்சள் வண்ணத்திற்கு அதிபதி குரு பகவான். இந்த குரு பயிற்சி காலம் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கணும்னா மஞ்சள் வண்ண ஆடைகளை பயன்படுத்துங்க. இந்த ஆடைகளை பயன்படுத்தினாலே உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் எல்லாமே விலகும். அதே போல எண் கணிதத்திலே 3ஆம் எண், 12ஆம் எண், 21ஆம் எண் இதையெல்லாம் குரு பகவானுடைய அருளாசி பெற்ற எண்களாக எடுத்துக்கிடுறோம். ஆகவே இந்த எண்களை உங்கள் வாழ்க்கையிலே தினந்தோறும் பயன்படுத்த ஆரம்பித்தாலும் உங்களுக்கு நிறைந்த வெற்றிகள் உங்கள் வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கிறத கண்கூடா பார்க்கலாம். பேராசிரியர்கள், மருத்துவர்கள், நல்ல நீதிபதிகள் அப்படின்னு ஒவ்வொரு துறையிலும் யாரெல்லாம் புகழ் பெற்று இருக்காங்களோ, மக்கள் விரும்பக்கூடிய துறைகளில் யார் புகழ் பெற்று இருக்கிறார்களோ இவர்களெல்லாம் குரு அம்சம் பொருந்தியவர்களாக இருக்கிறார்கள். நல்ல மனதுடையவர்கள் பல பேர் குரு அம்சம் பொருந்தியவர்கள் என்று உலகம் அவர்களை பாராட்டுகிறது. ராசியில ஒருத்தருக்கு குரு பகவான் இருந்துட்டா, உங்க ஜாதகத்துல லக்னத்துல குரு பகவான் இருந்துட்டால் இவரை நல்ல மனிதர்னு ஒருத்தர் சொல்ல வேண்டாம், பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவு அருளான முகம், அன்பான முகம் உடையவர்களாக இருக்கிறார்கள். ஆக இந்த குரு பகவான் என்று சொல்லக்கூடியவர் நம்ம ஜாதகத்துல நல்ல நிலையில் இருந்துட்டா நல்ல முறையில கல்யாணம் ஆகுது, நல்ல முறையில குழந்தை பாக்கியம் கிடைக்குது, வாழ்க்கையில உயர்ந்துகிட்டே போறோம். இந்த குரு பயிற்சி எனக்கு நன்மைகளை நிறைய அள்ளி வழங்கணும், நான் யாரை வழிபடலாம் அப்படின்னு பொதுவான பரிகாரம் உண்டாங்க. என்னால் கோயிலுக்கு போக முடியாது, நான் இந்திய நாட்டில் இல்லை, வெளிநாட்டில் இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு வழிவகை இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் ஒரு ஷீரடி பாபாவுடைய படத்தையோ இல்லாவிட்டால் ஒரு சிலையையோ நீங்கள் வச்சுக்கலாம். அந்த சிலையை வைத்துக்கொண்டு ஒரு தாள் எடுத்துக்கொள்ளுங்கள், வெள்ளைத்தாளோ மஞ்சள் தாளோ ஒரு தாள் எடுத்துக்கிட்டு அதில் சிறிதளவு மஞ்சள் பொடியிட்டு அந்த தாளை மடித்து ஒரு பொட்டலமாக கூட வைத்து ஷீரடி பாபாவுடைய சிலைக்கு அடியிலேயே வைத்து தினந்தோறும் 3 முறை அவருடைய திருநாமத்தை சொல்லி வழிபட்டு பாருங்க, உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். சார் என்னால் அது கூட பண்ண முடியாது சார், நான் என்ன பண்ணினா எனக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்னா 3ங்கிற எண் இருக்கு பாருங்க, இந்த எண்ணை தினந்தோறும் 108 முறை எழுதிட்டு வாங்க. உங்களுக்கு குரு பகவானுடைய அருள் பரிபூரணமாக கிடைப்பதை கண்கூடாக பார்க்கலாம். நம்ம ஊர்ல இருக்கிறவங்க கொண்டக்கடலை மாலை, குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை போடணும், தட்சிணாமூர்த்திக்கு இல்லை. நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை போட்டாலும் உங்கள் வாழ்க்கை அற்புதமாக அமையும். உங்கள் வாழ்க்கையில மென்மேலும் வெற்றிகள் பெறுவதற்கு பொதுவான பலன்களை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். உங்க ஜாதக ரீதியா இப்படி எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சி பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். கண்டிப்பா சார், நீங்க சொன்ன பதிவுகள்லாம் மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். வேறொரு பதிவுகளை சந்திக்கலாம். நன்றி. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 குரு பெயர்ச்சி எந்த மாதிரியான நல்ல மாற்றங்களை கொடுக்க போகுதுமா? ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சார் ஆல்ரெடி அவங்களுக்கு எல்லா பயிற்சியுமே நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் நிறைய ரிஷபராசி அன்பர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு, இன்னும் எங்களுக்கு எதுவும் நல்லது நடக்கலைங்க, இன்னும் வந்து சூப்பராக இருக்குது, அதுவும் முக்கியமாக நீங்கள் நிறைய வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் இன்னும் நல்லது நடக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சுய ஜாதகத்தில் தசநாதனை பார்க்கணும் சார். நிறைய ரிஷபம் மத்தியம வயசு அப்படின்னா ஒன்று வந்து குரு தசையில் இருப்பாங்க, இல்லை சனி தசையில் இருப்பாங்க. அந்த குருவோ சனியோ அவங்க சுய ஜாதகத்தில் நல்லா இருக்காரா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா குரு வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதியும் அவன் தான், லாபாதிபதியும் அவன் தான்,
ரிஷபராசி அன்பர்களுக்கு. சரி, இப்போ ஆன் தி ஹோல் இந்த குரு பயிற்சி எப்படின்னா, முதல்ல சனியே வந்து பார்த்தீங்கன்னா லாப சனியாக இருக்கார். உபஜயஸ்தானத்தில் சனி. நீ ஏதாவது ஒரு வேலைன்னு செய், ஏதாவது ஒரு தொழில் செய், அதுக்கான லாபத்தை நான் கொடுத்துட்றேம்மா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கார். பொதுவாக சனி பகவான் கொடுக்கணும்னு நினச்சா யாராலையும் தடுக்க முடியாது. சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்குது. அப்போ சனி உங்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா, ஆனால் எப்படி கொடுப்பான்? அதாவது ரொம்ப சிம்பிள். ஆண்களை பற்றி நம்ம விட்டுடலாம். ஆண்கள் ஏதோ ஒரு விதத்தில் வேலை செய்ய போகிறாங்க, எல்லா ராசி ஆண்களுமே. இப்போ பெண்கள், ரிஷபராசி பெண்கள் இன்டெப்த்தாகவே வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாகவே நிறைய நாலேஜ் இருக்குது லேடிஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவங்க வேலைன்னு ஏதாவது ஒன்று செஞ்சால் தானே சனி பகவானால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். அப்போ ரிஷபராசி பெண்கள் இது வரைக்கும் வேலை செய்யலை அப்படின்னா இந்த காலகட்டம் கண்டிப்பாக வேலை செய்யணும். ஒன்றும் உன் சுய ஜாதகத்தில் அடிமை தொழில் தான் உனக்கு பிராப்தம் அப்படின்னா நீ அடிமை தொழில் செய். சுய ஜாதகத்தில் நீ சொந்த தொழில் செய்யறதுக்கான பிராப்தம் இருக்குது அப்படின்னா நீ உன் சுய ஜாதகத்தை பாரு, அனலைஸ் பண்ணு, சொந்த தொழில் அப்படின்றத செய். ஆக சனி உங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம், சனி ஆல்ரெடி நல்லா இருக்கான். அதுக்கும் மேலே குரு பயிற்சியாகி குருனோட 9ஆம் பார்வை சனி மேலே படியுது. சனி வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக மந்தன், நிதானமாக தான் வேலை செய்வான். அப்போ அவன் நிதானமாக உங்களுக்கு வந்து நல்லது செய்யணும் அப்படின்னு இருந்தாலும் குருனோட பார்வை இருக்கிறதுனால சட்டு பட்டுன்னு கொடுத்துருவான். அப்போ அது ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கும் மேலே குரு பகவான் 3ஆம் பாவத்தில் உட்கார்ந்துருக்கார். அதாவது குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் பாவம் அப்படின்றது முயற்சி ஸ்தானம், தைரிய ஸ்தானம். பொதுவாக சுபர்கள் வந்து தைரியஸ்தானத்தில் உட்காடுறாங்க அப்படின்போது பெருசாக தைரியம் இருக்காது. ஒருத்தவங்களுக்கு வந்து பாருங்க, நான் ரொம்ப ஆளுமையாக இருக்கணும் அப்படின்னா ஒன்று எனக்கு படபலம் இருக்கணும், இல்லை பணபலம் இருக்கணும், இல்லைன்னா புத்தி பலம் இருக்கணும். இந்த படபலம் பணபலத்தை விட எக்ஸ்ட்ராடினரியான பலம் எதுன்னா புத்தி பலம். நீ அறிவாளியா, நீ எவனுக்கும் தலை வந்து வணங்கணுன்ற அவசியமே இல்லை. உன் அறிவு உனக்கு கடைசி வரைக்கும் சாப்பாடு போடும். நீ என்னத்துக்கு மற்றவனை காக்கா பிடிக்கணும், மற்றவங்க காலில் விழணும், மற்றவங்களை ட்ராப் பண்ணி முன்னேறணும். அப்போ ரிஷபத்துக்கு இன்டெப்த்தாகவே நிறைய நாலேஜ் இருக்குது. அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. அதுக்கும் மேலே இந்த காலகட்டம் எந்த தொழில் அவங்க பண்ணுறாங்களோ அதில் பயங்கர நாலேஜ் கேதர் பண்ணிப்பாங்க. ஸோ சாதிக்கணும் அப்படின்றதுக்கு என்னோட கான்ஃபிடென்ட் ஒரு காரணமாக இருக்கும். அது ஒரு பெரிய விஷயம். அதுக்கும் மேலே இப்போ குருனோட பார்வை 7, 9, 12, 11 பார்க்குறார். நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமண பிராப்தம் கூடி வரும். ஓகேங்களா? இந்த லவ் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் வந்து கெடுக்கக்கூடிய பிளான் கிடையாது குரு பகவான். இருந்தாலும் நான் சொல்கிற அட்வைஸ் என்ன அப்படின்னா, ரிஷபராசி அன்பர்களுக்கு முக்கியமாக பெண்களுக்கு இந்த காதல், அதே மாதிரி இந்த ரொமான்ஸ் இதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு உங்களோட பொறுப்பு சாதிக்கிறதுக்கான விஷயத்தை இந்த காலகட்டத்தில் 2028 வரைக்கும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்லாம். ஹையர் எஜுகேஷன் படிக்கணுன்ற ரிஷபராசி பிள்ளைங்க சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பிஜி வரதுக்கான வாய்ப்பு உண்டு. தொழில் செய்கிறாங்க அப்படின்னா அமோகமான சக்ஸஸ் அதில் வரும். மேம் இவ்வளோ சொல்லிட்டீங்க. பர்டிகுலராக இப்போ இவங்க எதுலேருந்து இந்த விஷயத்தில் விடுதலைனா எதுலேருந்து ரிஷபம் விடுதலை அடைய போகிறாங்க? பொதுவாக இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேருந்து விடுதலை அடைய போகிறாங்க சார். ரிஷபம் ஃப்ரம் த பர்த் டில் த எண்ட் வரைக்கும் அவங்க கான்சிக்வன்சஸ் காம்ப்ளெக்ஸ், அதாவது என்ன சொல்லுவாங்க, காம்ப்ளிகேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏகப்பட்ட பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா சார், பொதுவாக நானும் அதை வந்து ஏறக்குறைய 17 இயர்ஸாக ரிஷபத்தை பற்றின என்னோட ரிசர்ச் தான். ஏன்னா ரிஷபத்துக்கு லைஃப்பில் கஷ்டம் ஏன் காரணம், எதுக்காக அவங்களுக்கு கஷ்டம் வருது அப்படின்றத என்னோட ரிசர்ச். அப்புறம் கடைசியில் அட்லாஸ் கண்டுபிடிச்சது என்னென்னா, நான் உண்மையான அன்பு எதிர்பார்க்குறேன். அது இந்த உலகத்திலே பஞ்சம். அப்போ நான் பைத்தியக்காரத்தனமாக உண்மையான அன்புன்னு சுற்றிட்டு இருந்தால் கடைசி வரைக்கும் நான் சுற்றிட்டு ஏமாற்றம் தான் மிஞ்சம். அதே மாதிரி ஒரு வார்த்தை இப்போ நீங்கள் என்கிட்ட வந்து என்னங்க மேடம் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, 2 நாள் பேசுனீங்களான்னா போதும், நான் ரிஷபம் ஓகேங்களா, 2 நாள் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா போதும், நான் வந்து அடடா நீங்கள் உலகத்துலேயே நீங்கள் தான் நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் என்ன ஹெல்ப் கேட்டாலும் நான் செஞ்சுடுவேன். புரியுதுங்களா? நான்லாம் ரிஷப ராசி, ரிஷப லக்னம். ஆமாம், மிருகசீரிஷ நட்சத்திரம் நான். அதனால ஒரு லெவலுக்கு மேலே கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அன்பு ஓகே ஒரு லெவலுக்கு மேலே புரியும். ரிஷபராசி, ரிஷப லக்னம், ரோஹிணி நட்சத்திரம் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா 60 வயசில் கூட எனக்கு சாயறதுக்கு தோல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. அப்போ இந்த ரிஷபத்துக்கு இன்டெப்த்தாக இன்பில்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா அன்பு ஒன்று வேணும். எப்பயுமே நம்ம மேலே யாராவது பாசமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. வேற ஒன்றும் கிடையாது. அதுதான் அவங்களோட பிரச்சனைக்கு காரணம். எல்லாத்துல இருந்தும் முதல்ல அவங்களோட வாழ்க்கையினோட யதார்த்தத்தை புரிஞ்சுப்பாங்க சார். 20 வயசுல ரிஷபம் புரிஞ்சிடுச்சு அப்படின்னா 30 வயசுல பெரிய லெவல்ல சாதிக்கும். 30 வயசுல புரிஞ்சிடுச்சுன்னா 40 வயசுல சாதிச்சிடும். 70 வயசானாலும் புரிஞ்சிக்காத ரிஷபம் இன்னமும் இருக்காங்க. இந்த குரு பயிற்சி ரிஷபத்துக்கு அமோகமாக இருக்கு. அதை தாண்டி இப்போ இவங்களுக்கு எந்த வழிபாடை சொல்லலாம்? பொதுவாக ரிஷபம் அன்புனால ஏமாறக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அப்படின்றதுனால எப்பயுமே நான் சொல்றது என்ன அப்படின்னா, அம்பிகை வழிபாடு. யார் ஒருத்தர் அம்பிகையை வழிபாடு பண்றாங்களோ அவங்க கிட்ட 3வது மனுஷால் வந்து நிக்கிறதுக்கு பயப்படுவாங்க. அந்த கெத்து வந்து இயற்கையாகவே இருக்கும். ஒரு ஆரா இருக்கும் அவங்கள சுற்றி. அப்போ அம்பிகை வழிபாட்டிலையும் நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னன்னா, யூஸ்வலாகவே இந்த ரிஷபத்துக்கு சஜஸ்ட் பண்ணுறது இந்த மைஷாசுரமர்தினி ஸ்லோகம். ஐகிரி நந்தினி நந்தித்த மேதினி ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்லோகம் தட் இஸ் த மந்த்ரா ஃபார் சக்ஸஸ். அதை ரிஷபம் பாராயணம் பண்ணுறாங்க அப்படின்னா தப்பானவங்க இவங்க கிட்ட வழியே வந்தாலும் அவங்களே விலகி போவாங்க.
ஸோ அதனால நான் suggest சரியானவங்க மட்டும் இருப்பாங்க கூட. சரியானவங்க மட்டும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது இவங்களை சுத்தி 1000 பேர் வருவாங்க, 1-2 பேர் கூட தான் இவங்க கூட ஸ்டிக் ஆன் பண்ணுவாங்க இருப்பாங்க. அவங்களால இவங்களுக்கு கெடுதல் வராம இருக்கிறதுக்கும் அந்த ஆரா டெவலப் ஆகும். இவங்களுக்கு எவ்வளவு ஒட்டுமொத்தமா ஒரு பலன் இது பர்சன்டேஜ் மார்க்னு சொன்னா எவ்வளவு தரலாம்? 99% கொடுப்பேன் சார் ரிஷபத்துக்கு. மேம், இந்த குரு பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு அதிசயமான பயிற்சி அப்படின்னு சொல்றாங்க. ப்ளஸ் இந்த கடகத்துல வந்து உச்சமடைகிறாரு அப்படின்றாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு மேம் இந்த குரு பயிற்சி வந்து சிறப்பானது, அதை பத்தி சொல்லுங்க. அதாவது உண்மை என்ன அப்படின்னா சார், குரு பகவான் ஒரு ராசியில ஒரு வருஷம் சஞ்சாரம் பண்ணுவார். அப்ப 12 ராசியும் கடந்து வரதுக்கு 12 வருஷம் ஆகும். இது பெருசா அமோகம் அப்படின்றதுல இல்ல. இதுல ஒரு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு 12 வருஷத்துக்கு ஒரு முறையும் குரு உச்சமடைஞ்சுதான் உட்கார்றாரு, கடகத்துல தான் உட்கார போறாரு. அப்ப இருந்தாலும் அந்த வீடியோஸை நம்ம கொஞ்சம் ஹைலைட்டிங்கா மக்கள் முன்னாடி ப்ரொமோட் பண்றதுக்கு இப்படி எல்லாம் சொல்லுவோம். பட் இருந்தாலும் 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வு தான். இந்த காலகட்டத்துல ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா, சனி பகவான் மேல குருனோட பார்வை அப்படின்றது இருக்கு. இப்ப சனி வந்து கெடுக்கக்கூடிய ராசிகள் அப்படின்றது நிறைய இருக்கு இல்லைங்களா. இப்ப மேஷத்துக்கு 7 நாட்டு சனியா இருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிம்மத்துக்கு அஷ்டம சனியா இருக்காரு, கன்னிக்கு கண்டக சனியா இருக்காரு, அதுக்கும் மேல தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு, கும்பத்துக்கு பாத சனியா இருக்காரு, மீனத்துக்கு ஜென்ம சனியா இருக்காரு. இந்த 6 ராசிகளும் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா உண்மை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல கஷ்டப்படுறாங்க. அது நம்ம இந்த பதிவுல சொல்ல போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தா அவங்களுக்கே தெரிய போகுது. ஆக இந்த கஷ்டப்படக்கூடிய இத்துணை ராசிகளுக்கும் குரு பெயர்ச்சியாகி கடகத்துல இருந்து அவரோட 9ஆம் பார்வை சனி மேல படியுது. 9ஆம் பார்வை சனி மேல படியறதுனால இது ஒரு அற்புத குரு பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆக சனி கெடுக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த 6 ராசிகளை கெடுக்க போறது இல்ல, கட்டுண்டு கிடக்க போறாரு. இது ஒரு பெருத்த ரிலீஃப். ஒரு வருஷம் புரியுதுங்களா. நடுவுல செப்டம்பர் மாதம் அவர் கொஞ்சம் அதிசாரமா பயிற்சி ஆவார். அப்ப மட்டும் இவங்க கொஞ்சம் நம்ம சொல்லுவோம் அந்த விஷயம் இதுல கவனமா இருக்கணும்னு, கவனமா இருந்துக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரு உச்சம் பெற்று அமர்றது மட்டும் இல்லாம அவரோட உச்ச பார்வை வந்து பாத்தீங்கன்னா நிறைய நல்லது செய்ய போகுது. ஆக ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்கும் நல்ல செய்ய போகுது. இப்ப மற்ற ராசிகள் இருக்கு பாத்தீங்களா. இந்த ரிஷபம் வந்து பாத்தீங்கன்னா சனியே லாப சனியா இருக்காரு, மிதுனம் சனியே கர்ம சனியா இருக்காரு, இந்த மாதிரி துலாம் ரோக சனியா இருக்காரு. இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சனி பகவான் நல்லது செய்ய போறாரு. குருனோட பார்வையினால சனி பகவான் பொதுவா நிதானமா நல்லது செய்வான். மந்தன் அப்படின்றதுனால ஸ்லோ மூவிங் பிளானட். ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு 2.5 வருஷ காலகட்டம் எடுத்துப்பான். ஓகேங்களா. அப்ப அவன் வந்து பாத்தீங்கன்னா பலன்களை நிதானமா இன்டென்சிஃபைடா கொடுப்பான். இப்ப பலன்களை ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடகடன்னு இன்டென்சிஃபைடா நற்பலன்களை கொடுக்க போறார். அப்ப ஆல்மோஸ்ட் 12 ராசிகளுக்குமே இந்த குரு வந்து பாத்தீங்கன்னா காக்கும் குருவா வராரு. எல்லா விதத்திலயும் நம்மளுக்கு சப்போர்ட்டிவான குருவா வராரு அப்படின்றது ஒரு பெரிய பிளஸ் சார். அதுக்கும் மேல உச்ச பார்வை 3 பாவத்தை பார்க்கும். விசேஷமா 5, 7, 9 குருனோட விசேஷ பார்வை. அந்த 5, 7, 9ஆம் பாவங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பாவத்தை கவர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இருந்தெல்லாம் ஒரு பெரிய ரிலீஃப். ஆக இந்த குரு பயிற்சி எல்லா ராசிகளுக்குமே எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. அதுதான் சார் உண்மை. ஓகே, இப்போ இந்த உலக நடப்பு அப்படின்னு வரும்போது இந்த குரு பயிற்சியால பர்டிகுலரா அந்த விஷயம் நடக்கும் அப்படின்னா என்ன சொல்லலாம்? குரு பயிற்சினால வந்து பாத்தீங்கன்னா இப்ப இது குரு பயிற்சி பத்தி மட்டும் வச்சு நம்ம சொல்ல முடியாது. ஆன் தி ஹோல் தான் சொல்லணும். இப்ப குரு பயிற்சி, குரு கடகத்துல வந்து உச்சம் பெற்று அமர்றதுனால தங்கத்தினோட விலை குறையும். அதே மாதிரி மஞ்சளை நம்பி இருக்க விவசாயிகள் மஞ்சளோட விலை அப்படின்றது சாலிடா குறையும். ஓகேங்களா. தங்கம் ஏறக்குறைய 25,000 ரூபாய் வரைக்கும் குறையறதுக்கான வாய்ப்பு உண்டு. குரு தனுசு வர வரைக்கும் ஏறக்குறைய 6 வருஷமும் தங்கத்தினோட சரிவு அப்படின்றது இருக்கும். பவுனுக்கு வந்து 25,000 ரூபாய் வரைக்குமே குறையும். ஒரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி பவுனோட விலை கம்மியாகும் அப்படின்றது உண்மை. நம்ம வந்து வெள்ளியை சொல்ல முடியாது. ஏன்னா சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்டா மூவ் ஆகிற பிளானட் இல்லையா. ஆனா தங்கம் இந்த 6 வருஷமும் சரிவை சந்திக்கும் அப்படின்றது உண்மை. அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா சனி மீனத்துல இருக்காரு. சனி மீனத்துல இருக்காரு அப்படின் போது உலகத்துல யுத்தம் அப்படின்றது இருக்கும். இயற்கை சீரழிவுகள் அப்படின்னு நடக்கும். முக்கியம் மலை சார்ந்த பிரதேசங்கள்ல நிலநடுக்கம் வர்றது, இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வருது. இந்த இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வரதுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சனியும் காரணம். ராகு வந்து கும்பத்துல இருக்காரு. டிஜிட்டல் இந்த ஏஐ வந்து ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்துது பாத்தீங்களா. டிஜிட்டல்ல ட்ராப் ஆகிறது, இந்த மாதிரி நிறைய வாய்ப்பு உண்டு. பிள்ளைங்கள்லாம் சேட் பண்ணி அதில் ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. கேது வந்து சிம்மத்தில் அப்படின்னும் போது ஆன்மீகவாதிகள் நான் தான் அம்பிகை நான் தான் ஈசன் சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. உண்மையான ஆன்மீகவாதிகள் இல்லாமல் ஒரு போலி முகத்திரை, அவங்களோட முகத்திரையெல்லாம் கிழிக்கெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். தலைவர்கள் நிறைய பேரோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. இந்த ஆன்மீகத்தை தொழிலாக வச்சு தப்பான விதத்தில் சம்பாதிக்கிறவங்க கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் உண்மை சார். ஓகே மேம், இப்போ இவ்வளோ விஷயம் சொன்னீங்க. அது இல்லாமல் இது வந்து ஒரு பொதுவான பலன் தானே மேம்? ஆமாம் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான குரு பயிற்சி பலன்கள். இப்போ
இது 100% நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்னா சுய ஜாதகத்தில் தசநாதன் எக்ஸலண்ட்டாக இருந்தால் 100% நடக்கும். சுய ஜாதகத்தில் தசநாதன் கெட்டு போயிருந்தா அப்படின்னா 50% தான் நடக்கும். இப்போ இந்த பதிவை பார்த்துருக்கோங்க, இந்த குரு பயிற்சி எனக்கு இந்த மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்த போது நான் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், குடும்பத்தில் பிரச்சனை இல்லாதவங்க குடும்பமே இல்லை சார். குடும்பம்னு இருந்தால் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். ஒன்று குழந்தைங்களால பிரச்சனை, இல்லை திருமண பிரச்சனை, இல்லைனா வீடு கட்ட முடியலன்ற பிரச்சனை, இல்லை ஹெல்த் இஷ்யூஸு, இல்லைனா கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து, இல்லை கொடுத்த காசு திரும்பி வரல, இந்த எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதுக்கு தீர்வு நம்ம சுய ஜாதகம். அப்போ சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் டிஸ்பிளேல கொடுத்துருப்பீங்க. வாட்ஸ்அப் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் சார். இந்த பதிவு கண்டிப்பாக ரொம்ப எல்லாருக்குமே வந்து பயனுள்ளதாக இருக்கும். இந்த குரு பயிற்சி அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து அதிர்ஷ்டங்களையும் ஆரோக்கியத்தையும் தரணும்னு முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 குரு பயிற்சி எப்படி சார் இருக்க போகுது? கொட்டி கொடுப்பாரா குரு? அதாவது நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு போகிறார், முயற்சி ஸ்தானத்துக்கு போகிறார். இந்த வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி ஸ்தானங்கிறது இவங்களுக்கு உச்சம் பெற்ற ஸ்தானம். ஏன்னா குரு 3ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண போகிறாருன்னா நிறைய மாற்றங்களை கொடுக்க போகிறார். அன்புக்காக, பண்புக்காக, பாசத்துக்காக, அக்கறைக்காக, உறவுக்காக எல்லாத்தையும் தொலைச்சிட்டு தன்னைத்தானே தேடி கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய அருமையான ரிஷபராசி என்பவர்கள். பொதுவாகவே 12 ராசியில் தியாகம், பண்பு, பாசத்தில் ஃபஸ்ட்டாலாக பெஸ்ட்டாலாக இருக்கக்கூடிய இவங்க தான். ஏமாற்றம், கஷ்டம், கவலையை அதிகமாக சுமந்துக்கு இருக்கவங்களும் இவங்க தான். ஸோ இவங்க லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏமாற்றங்கள் இருக்குது. ஸோ ஏமாற்றத்துக்கு அளவே கிடையாதுங்கிற மாதிரி எல்லாட்டையும் ஏமாறுவாங்க. ஒரு ஆள்கிட்ட 2 ஆள்கிட்ட ஏமாறதா சரிங்களாம். அது அண்ணன் தம்பியாக இருந்தாலும் ஏமாற்றம் தான், கூட பிறந்த உறவுகள்கிட்டையும் ஏமாற்றம் தான். அதுக்கப்புறம் நட்பு, காதலெல்லாம் அதிகமாக சிக்கி தவிச்சவங்க நம்ம ரிஷபராசிக்காரங்க. அவங்களுடைய காதலாம் வந்து பார்த்திங்கன்னா இனிமையாக இருக்கும், ஆனால் அவங்க வாழ்க்கை மிகப்பெரிய கொடுமையாக இருக்கும். அப்படி தான் இருந்துச்சு. என்ன சார் எதிர்கை மூலமா சொல்கிறீங்க? ஆமாம், அப்படி தான் நடந்துருக்கு. நம்ம காதலுடைய வாழ்க்கை, நம்ம ரிஷபராசிக்காரங்களுடைய காதல் வாழ்க்கைலாம் பார்த்தீங்கன்னா பல ரிஷபராசி பெண்கள், அதுவும் நம்ம 2K கிட்ஸு பெண்கள்லாம் பாவம், அந்த குழந்தைகள்லாம் உண்மையிலேயே பாசத்துக்கு ஏங்கி நம்ம பையங்களை லவ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க பாசத்துக்கு கிடையாதுங்க, வேஷமாக தான் நடிச்சேன்னு சொல்லிட்டு பாதி பொண்ணுங்க வாழ்க்கையே தொலைச்சிட்டாங்க. ஸோ இதை நம்ம வீடியோவில் பார்க்குறோம். நம்ம கால் பண்ணி பேசும்போது இது வந்து குரு பகவான் சரி பண்ணி விட்றாரு. சதியை உடைக்கக்கூடிய சூழ்நிலை குருவின் மூலமாக முடியும். சதி பண்ணுவாங்க. இப்போ வரையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிஷபராசிக்காரங்க கூட குறைஞ்சது ஒரு 5 வருடத்தில் எத்தனை பேர் ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணிட்டு போயிருப்பாங்க தெரியுமா? எத்தனை பேர் காதலை கட் பண்ணிட்டு போயிருப்பாங்க தெரியுமா? இவங்க உண்மையான ஒரு பாசம்னு நினச்சி அவங்கள்ட்ட பழகுனாங்க. அவங்க தேவை பொருளாதார விஷயமோ மேபி ரிஷபராசிக்காரங்க வச்சு எதாவது காரியம் ஆச்சுன்னா அந்த காரியம் ஆனப்படி அவங்களே விலகிடுவாங்க. இவங்களுக்கு பல பேருக்கு வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு எதுக்காண்டி இன்னும் நம்மளை விட்டு பிரிஞ்சு போனா, எதுக்காண்டி நம்மளை புரியாமல் போனாங்கன்னு ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இன்னும் கூட தெரியாமல் கூட இருக்கும். கஷ்டப்படுத்தினது தெரிஞ்சும் கூட அவனை இஷ்டப்பட்டு பலபடியும் பேசிடலாமான்னு ஆசைப்படுறவங்க தான் நம்ம ரிஷபராசி பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும். ஸோ இந்த நிலை மாறப்போகுது. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நம்ம ரிஷபராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் ரிஷபராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறார். ஸோ 7ஆம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கலத்திர ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஊக்கஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிஷபராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக பார்க்குறார். அதுக்கடுத்து டைரெக்டாக 11ஆம் இடத்தை பார்க்குறார். ஸோ இப்போ இந்த 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லுவோம். சார் இப்போ இதெல்லாம் தாண்டி இப்போ ரிஷபத்துக்கு வந்து இப்போ கொட்டி கொடுப்பாரு குரு அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக. ஸோ அந்த விஷயத்தில் எந்தெந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள்லாம் ரிஷபத்துக்கு காத்திருக்கு அப்படி நம்பராக சொல்லுங்கள் சார். ஒவ்வொரு பாயிண்டாக சொல்லணும். அதாவது பொதுவாக ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டான விஷயம், நம்முடைய ரிஷபராசிக்காரங்களுக்கு உறுதியாக பதவி உயர்வு உண்டு. ஓகே. இவங்க கடின உழைப்புக்கு ஏற்றவாறு இவங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களோ வேலை சார்ந்த விஷயங்களோ இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. ஸோ அதுக்கடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய திருமண வாழ்க்கை இனிமேல் தான் சிறப்பாக இருக்க போது, மகிழ்ச்சியாக இருக்க போகுது. நம்ம ரிஷபராசி என்பவர்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு. அப்பா வழி சொத்து கிடைக்கக்கூடிய பாக்கியம் உறுதியாக உண்டு. அதேபோல் ரிஷபராசியை நம்மளுடைய நபர்களுக்கு, ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான சந்தோஷங்களும் எல்லா விதமான மாற்றங்களும் இந்த குரு பகவான் ஆட்டோமேட்டிக்காக கொட்டி கொடுக்க போகிறாருன்னு தெளிவாக சொல்லலாம். அதுவும் ரிஷபராசி பெண்கள் அப்படிங்கும்போது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜோதிட ரீதியாக எடுத்து பார்க்கும்போது ரிஷபராசி பெண்களை ஒருத்தர் கல்யாணம் முடிக்கணும்னு நினச்சி, ரிஷபராசி பெண்ணை ஒருத்தர் காதல் செய்யணும், சரி அவங்களாம் போன பேரில் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கணும். உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசி பெண்கள் வந்து அன்புக்கு ஒரு பாசத்துக்கு கொட்டி கொடுக்க போகிறாங்க, கொட்டி கொடுப்பாங்க. அவங்க அந்த பணத்துக்காண்டி பின்னாடி போகிறது, பணத்துக்காண்டி பழகிறது, இந்த கேரக்டர் மட்டும் இருக்கவே இருக்காது. அவங்க கூட இருக்க பெண்கள்கிட்ட பழகிறா இருந்தாலுமே
நம்ம ஃப்ரெண்டு நம்மகிட்ட உண்மையாக இருக்கா, ஃப்ரெண்டு உண்மையாக இருக்காங்கிற எண்ணத்தில் தான் பழகுவாங்க போல. ஃப்ரெண்டு மூலமாக ஏதாவது நன்மை கிடைக்குமா அப்படின்னு சுயநலமாக பழக மாட்டாங்க. ஸோ அப்போ ரிஷபராசி பெண்களை திருமண வாழ்க்கையில் கஷ்டப்படுத்துகிறவங்க அடுத்த பிறவியில் அடிமேல் அடி வாங்கி என்ன ஆவாங்கன்னே அவங்களுக்கே தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட நிலைமை தான் உண்மையிலேயே வரும். ஸோ இந்த காலகட்டங்களில் ரிஷபராசி பெண்களுக்கு திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்க போது அவங்க இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம், துன்பம், எல்லா விதமான போராட்டத்திலேருந்து வெளியே வர போகிறாங்க. இவங்களை ஏமாத்தினவங்க விட்டு போயிடுவாங்க. இவங்களை உண்மையாக நம்புகிறவங்க கூடயே இருப்பாங்க. இனிமேல் ரிஷபராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை ஒரு பவன் கொடுப்பார். ஓகே சார். இப்போ இதெல்லாம் தாண்டி இவங்களுக்கு வழிபாடுன்னு வரும்போது எந்த மாதிரியான வழிபாடு சொன்னால் சிறந்த வழிபாடாக இருக்கும் சார்? நம்ம ரிஷபராசி பெண்களுக்கு, ஆண்களுக்கு, பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்ரகாளியம்மன் வழிபாடு ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை, ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை, எல்லா விதமான முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடாக இருக்கும். ஸோ இந்த வழிபாடை வந்து அவங்க ரெகுலராக வெள்ளிக்கிழமை ஃபாலோ பண்ணாங்கன்னா வெற்றி மேலே வெற்றி தான் ரிஷபராசிங்கிறத தெளிவாக சொல்லலாம். சார், இப்போ இவங்களுக்கு பர்சன்டேஜ் அப்படின்னு வரும்போது எவ்வளோ மார்க் சார் கொடுக்கலாம்? அதாவது கஷ்டம், கவலை, துன்பம், துயரங்களை எல்லாம் துரத்தி விட்டுட்டு குரு பகவானுடைய அற்புதமான பார்வை மூலமாக ரிஷபராசி என்பவர்கள் உறுதியாக 85% ஏற்றத்தையும் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் குரு பயிற்சி. சார், இந்த 2026 இந்த குரு பயிற்சி வந்து பர்டிகுலராக 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும் குரு பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு குரு வந்து டிரான்சிட் ஆகிறாரு. இது வந்து ஒரு உச்ச குரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முதல்ல குரு பகவான் பற்றி சொல்லுங்கள். குரு பகவான் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இருந்தாலும் குரு பகவானை பற்றி சொல்லிவிட்டு இந்த டிரான்சிட் பற்றியும் அப்படியே கொஞ்சம் சொல்லுங்கள் சார். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் யார்? நவகிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். 9 கிரகங்கள் சொல்லுவோம். இதில் 9 கிரகங்களில் 7 கிரகங்கள் 2 கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கள். நம்ம ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள். ஓகேவா? அவங்க வந்து அவங்களுக்கு சொந்த வீடு கிடையாது. ஆனால் இந்த மீதி உள்ள 7 கிரகங்களில் மிக முழுமையான சுப கிரகம் யாருன்னா நம்ம குரு பகவான் தான். வெள்ளை எப்படி இருக்கும்? வெள்ளைக்கலர் வெள்ளையாக மட்டும்தான் இருக்கும். அது ஏதாவது ஒரு கலர் சேர்த்துக்கிறாரு. அது தூய்மையான கலர். அப்படிங்கிற மாதிரி தான் தூய்மையானவர், நேர்மையானவர், உண்மையானவர், அள்ளி கொடுக்குற வள்ளல் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அளவுக்கு குரு பகவான் நவகிரகத்தில் இருக்குது. அதாவது நவகிரகத்தில் சுபகிரகம் குரு பகவான் சொல்லிட்டோம். இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலச்சக்கரத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது 9ஆம் இடத்ததிபதி மற்றும் 12ஆம் இடத்ததிபதி. அப்போ 9, 12 குறிவு அப்படிங்கிறது மனுஷனுடைய வாழ்க்கையில் ஜாதகத்தில் நம்மளுடைய லக்னம் அப்படின்னு சொல்லிடுறோம் 1ஆம் இடம். இந்த 1ஆம் இடம், 9ஆம் இடம், 12ஆம் இடம் யாருக்கெல்லாம் வலிமையாக இருக்கோ அவனால் வெற்றி பெறுவான் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது 9ஆம் இடத்ததிபதிங்கிறது குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய விஷயம். குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம், அப்பா எல்லா விஷயத்தையும் கொடுக்கக்கூடிய செயல்பாடு, இஷ்ட தெய்வத்துடைய செயல்பாடு எல்லாமே இந்த 9ஆம் இடம் மெயினாக எடுத்துக்கலாம். 12ஆம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிம்மதியான தூக்கம், இல்லற சந்தோஷம் எல்லாமே. ஸோ எல்லா விஷயமும் கிடைக்கணும் அப்படின்னா அது குருவுடைய அருள் கட்டாயமாக வேணும். இப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் யாரெல்லாம் பார்க்குறவங்களோ மொதல் விஷயம் என்ன சொல்லுவோம் தெரியுமா? குரு பார்வை இருக்காம பாருங்க அப்படின்னு தான் ஜாதகத்தில் சொல்லுவோம். ஸோ இந்த குரு பார்வை கிடைத்தால் கோடி புண்ணியம்னு அதனால தான் சொல்கிறாங்க. குரு நடக்காத விஷயத்தை கூட நல்ல விதமாக நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சுபகிரகம். அதே போல் நீங்கள் இன்னொரு விஷயம் கேட்டீங்க, அதாவது 12 வருடத்துக்கு ஒரு முறை வருகிறது அப்படின்னு. அதாவது குரு பகவான்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியில் 1 வருஷம் காத்திருக்கும். 1 வருஷம் பொறுமையாக இருப்பார். அதிசாரமாக பின்னாடி போயிட்டு வருவார், அது வேறு விஷயம். ஆனால் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசியை முழுமையாக கடக்கிறதுக்கு 1 வருடம் உண்டு. ஸோ இந்த 1 வருடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 வருஷத்தில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்கணுமோ ஒரு ராசிக்காரங்களுக்கு அந்தந்த மாற்றங்களை கொடுத்துட்டு தான் நகர்வார். ஸோ அப்படிப்பட்ட குரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ராசி, அதாவது குரு உச்சம் பெறுறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடகராசி. ஏன் அவருடைய ராசி வந்து தனுசுலையோ, அவருடைய ராசி வந்து நம்மளுடைய மீனத்திலே இருக்குது, அங்கேயே அவர் உச்சம் பெறலை? அவர் ஏன் வந்து கடகத்தில் உச்சம் பெறாருன்னா, கடகம் ஒரு தூய்மையான நீர், சந்திரனுடைய ஆதிக்கம். சந்திரன் ஒரு நிலையான தன்மையில் இல்லைனாலும் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். சந்திரன் வந்து அவ்வளோ ஒரு அம்மா மாதிரி பாசமானவங்க. ஒரு பாசமானவங்ககிட்ட மட்டும்தான் குருபவன் இணைவார் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாரு? ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கடகராசியில் 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வாஸ்தை குறிக்கக்கூடிய இடமும் 4ஆம் இடம் தான். ஸோ இந்த 4ஆம் இடம் வலுவாக இருந்தால், சுகஸ்தானம் வலுவாக இருந்தால், ஒருத்தன் சந்தோஷமாக இருக்குன்னாலே 4ஆம் இடம் ரொம்ப முக்கியம். அதனால தான் குரு சூட்சமமாக என்ன பண்ணுறாரு? 4ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டார், உச்சம் பெற்றார். அப்போ என்ன பண்ணுறாரு? நான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி
இந்த மக்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு தான் நான் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு ராசியாக சுற்றி வரேன். 12 வருடத்துக்கு ஒரு முறை நான் வந்து ரொம்ப உச்சம் பெற்று எல்லாருக்கும் சுபிஷம் தரேங்கிறத அவருடைய தாரக மந்திரமாக வச்சுருக்கார். ஸோ அப்படிப்பட்ட செயல்பாடில் இந்த 2026 ஜூன் மாதத்தில் நம்மளுடைய குரு பகவான் 6ஆம் தேதி மிதுனத்தில் இருக்க குரு டைரெக்டாக கடகத்துக்கு வரார். உச்ச நிலைக்கு வரனால எல்லாருடைய நிலைமையும் மிகப்பெரிய மாற்றத்தை முன்னெடுத்து சந்திக்கும். ஓகே சார். சார் இந்த பலன்கள் வந்து பொதுவாகவே வந்து ஒரு பொது பலன்கள் தானே, அதை வந்து கொஞ்சம் தெளிவாக. ஆமாம், இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஜாதக ரீதியாக நம்ம வந்து ராசி அடிப்படையில் சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒரு 20-30% ஒரு மாற்றம் உண்டு. இதில் வந்து உங்கள் சுய ஜாதகங்கிறது ரொம்ப முக்கியம். சுய ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், அவங்க எந்த ஊரில் பிறந்தாங்க, இதெல்லாம் வச்சு அவங்களுக்குரிய லக்னம், அவங்களுக்கு நடக்கிற தசாபுத்தி, அவங்களுக்கு யார் ஃபேவராக இருக்கா, யார் ஃபேவர் இல்லாமல் இருக்கா, யார் யோகியாக இருக்கா, யார் அவயோகியாக இருக்கான்னு நிறையா விஷயத்தை பார்த்து அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய பலன் தான் 70%. அப்போ 70% பெருசா, இந்த 30% பெருசான 70 தான் பெருசு. இந்த 30 எப்படின்னா, இப்போ நீங்கள் பசியோடு இருக்கீங்க, ஒரு இடத்துக்கு போகிறீங்க, பசியோடு இருக்கீங்க, போகிற வழியில் ஹோட்டல் கடையே இல்லை, பசியோடையே போயிட்டு தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், வண்டி ஓட்ட முடியாது, கார் ஓட்ட முடியாது, எதுவுமே ஓட்ட முடியாது, கீழே விடணும். ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு டீ கடை என்ன பண்ணுவீங்க, அப்பாடியே டீயாக சாப்பிட்டு போயிடுவீங்க. ஒரு டீ சாப்பிட்டா கொஞ்சமாக உடம்பு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். அப்படி மாதிரி காப்பியோ டீயோ கூல்ட்ரிங்க்ஸோ அவங்களுக்கு விருப்பப்பட்டது ஒன்று சாப்பிட்றாங்களே, ஸோ அந்த செகண்டில் அந்த ரிலீஸ் ஆகிறாங்களே, அதுதான் இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி. ஸோ மாத பலன்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட்டாவோ மிகப்பெரிய லாட்ரி கிடச்சிருமானலாம் கிடையாது. உங்களோட சுய ஜாதகத்தில் என்ன வலிமை இருக்கோ அந்த வலிமையை கொடுக்கக்கூடிய விஷயந்தான் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம். இது வந்து ஒரு ஏற்றத்துக்குரிய விஷயத்தை ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும். சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் நம்ம சொல்லக்கூடிய பலன் 100% நம்முடைய ராசி அன்பர்களுக்கு அற்புதமாக கிடைக்கும், அமர்க்கலமாக இருக்குங்கிறது உண்மை. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா சுய ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க, தன்னுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளை தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறவங்க, மனசில் உள்ள பல கேள்விகள் ஜோதிட ரீதியாக தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறவங்க கட்டாயமாக என்ன பண்ணலாம், அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். அவங்க வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பி விட்டுட்டு அவங்க நமக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அவங்களுடைய ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் என்ன கேள்வினாலும் அவங்களுக்கு மிக துல்லியமாக தெளிவாக பதில் சொல்ல நான் ரெடியாக இருக்கேன். சார் என்னுடைய டேட் ஆஃப் பர்த் தெரியாது, எனக்கு ஜாதகமே இல்லை, எனக்கு பேரும் என்னுடைய வயது எதுவும் தெரியும், எனக்கு என்னுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் உறுதியாக என்ன செய்யலாம், அவங்களுடைய எதிர்காலத்தை பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய கருவி மூலமாகவும் அவங்களுக்கு கணித்து கூற முடியும். வாழ்க்கையில் ஏற்றம் பெற மறக்காமல் அழைக்கவும். வாழ்க நலமுடன். ஓகே சார், ரொம்பவே இந்த பதிவு சிறப்பாக இருந்தது. எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சியில் எல்லா நலன்களும் கிடைக்கட்டும்னு வேண்டிக்கிட்டு இதை முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.